ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தீப்பெட்டியை வச்சு எப்படி ஒரு மொபைல் செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் 90s கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீப்பெட்டி மொபைல் செய்ய 2 எம்டி தீப்பெட்டி வேணும். நான் 2 எம்டி தீப்பெட்டி எடுத்துக்கிறேன். 2 எம்டி தீப்பெட்டி எடுத்துகிட்டு ஒன்று ஓரமாக வச்சுட்டு ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தீப்பெட்டியில் பேக் சைடில் ஓட்டை போடணும். அதனால் நான் இந்த சேஃப்டி பின்னை வச்சு ஓட்டை போட்டுக்கிறேன். ஓட்டை போட்டேன். ஓட்டை சின்னதாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, உள்ளே இருக்க மூடியை கழட்டிட்டு மூடியிலையும் மேலே இருக்க தீப்பெட்டியிலையும் ஓட்டையை பெருசாக போட்டுக்கிறேன். ஓட்டை போட்டு முடிச்சிட்டேன். ஓட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நூல் எடுத்துக்கிறேன். நூல் எடுத்துகிட்டு இந்த தீப்பெட்டியோட ஓட்டையில் விட்டு அந்த சைடு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நூல் இந்த சைடு வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த மூடியில் இருக்க ஓட்டையிலையும் விட்டு எடுத்துப்போம். பாருங்கள், இதுலேயும் நூல் இந்த சைடு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி விளக்குமாறு குச்சி எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நூலில் கட்டிக்க போகிறேன். நூலை இந்த குச்சியில் கட்டிட்டேன். இந்த மூடியில் இருக்க நூலை பேக்கில் இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இந்த மூடியை தீப்பெட்டியில் போட்டு தீப்பெட்டிக்கு பேக்கில் இருக்க நூலையும் இழுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பேசுகிறது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கேட்குறதுக்கும், அதேமாரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க பேசுகிறது நமக்கு கேட்குறதுக்கும் இதில் சின்ன சின்ன ஓட்டை போட்டுக்கிறேன். பாருங்கள், ஓட்டை போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ இந்த தீப்பெட்டியில் இருக்க நூலை 2 மீட்டர் விட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இன்னொரு தீப்பெட்டிலையும் இதே மாதிரி செஞ்சுக்கிறேன். பாருங்கள், இந்த தீப்பெட்டியும் அதேமாதிரி செஞ்சுட்டேன். இப்போ வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் இங்கே இருக்கேன், அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இன்னொருத்தர் இருக்கான். நான் இங்கே பேசுகிறேன், அவன் காதில் வச்சு கேட்பான். நான் பேசுகிறேன். பேசும்போது இந்த நூல் வந்து ஸ்டெடியாக நீட்டாக இருக்கணும். இந்த நூல் வந்து நீட்டாக இருக்கணும். லூஸாக இருந்தால் கேட்காது. நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இழுத்து பிடிச்சிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ, நல்லா கேட்குதா? கேட்குதான். சரி, இப்போ அவன் பேசுகிறான், நான் கேட்குறேன். கேட்குது, லைட்டாக கேட்குது. ஃபோனில் பேசுகிற மாதிரி கேட்காது. இருந்தாலும் அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நீங்கள் 90s கிட்ஸ் வந்தால் இது உங்களுக்கு தெரியும். ஸோ இது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.